திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. எல்லாம் வல்ல அகில ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்குகின்ற பார்வதி பரமேஸ்வருடைய திருவருளால் தர்ஷன் டிவியில் 63 நாயன்மார்களுடைய வரலாறை கேட்டு பயன்பெற்று வருகிறீர்கள். அப்பர் சுவாமிகளுடைய வரலாறு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த 5-6 வாரங்களாக அப்பர் பெருமானுடைய வரலாறை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் பார்த்த நிகழ்ச்சி பெண்ணாகடத்தில் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறியதாக சூலப்பொறியும் இடபப்பொறியும் குறித்த நிகழ்ச்சி வரை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது அப்பர் பெருமானுடைய வரலாறை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திரு தூங்கானை மாடத்தில் அப்பர் பெருமானுக்கு சூலக்குறியும் இடபக்குறியும் பொறித்தது பூதகணங்கள் அதுவரை பார்த்தோம். அதன் பிறகு அப்பர் பெருமான் திருமுதுகுன்றம் என்ற விருத்தாச்சலத்தில் இருக்கின்ற பழமலைநாத பெருமானை தரிசனம் செய்து அங்கிருந்து புறப்பட்டு நிவா நதிக்கரை என்ற ஒரு ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரையில் இருக்கின்ற நெல்வாயில் அறத்துறையை தரிசனம் செய்து கொண்டு திருத்தில்லை என்ற சிதம்பரத்துக்கு அப்பர் பெருமான் வருகிறார்கள். ஆனந்த கீர்த்தி தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அந்த பெருமானை பணிந்து வணங்கி உயிராலும் உள்ள பயன் கொல நினைந்து அந்த தில்லைப்பதியை சென்று அணைகிறார். நிவா நதிக்கரையை அடைந்து அங்கே இருந்து தில்லையம்பதிக்கு வருகிறார். அங்க தில்லைக்கு வருகின்ற பொழுது எல்லையிலே இருந்து வணங்கிவிட்டு உள்ளாரே செல்கிறார்கள். நான் எத்தனையோ முறை இந்த டிவியில் சொல்லியிருக்கிறேன், ஒரு திருத்தலத்துக்கு செல்கின்ற பொழுது அந்த எல்லையில் வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று. அப்படி அப்பர் பெருமான் திருத்தில்லை சிதம்பரத்தை நெருங்கின்ற பொழுது எல்லையில் விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பிறகு உள்ளே செல்கிறார்கள். அந்த தில்லைப்பதியில் அந்தணர்கள் புடைசூழ வடக்கு வாயில் மூலமாக சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசிக்க செல்கிறார்கள் அப்பர் பெருமான். அஞ்சொல் திருமறை அவர் முன் பகர்தலும் அவரும் தொழுது முன் அருள் கூறும் நெஞ்சில் பெருகிய மகிழ்வும் காதலும் நிறை அன்போடு உரை தடுமாற நடராஜ பெருமானை பார்த்த பிறகு அவருக்கு உள்ளம் தடுமாறுகிறதாம், வார்த்தை வரவில்லையாம், உரை தடுமாறுகிறதாம். செஞ்சொல் திருமறை மொழி அந்தனர் பயில் தில்லை திருநகர் எல்லைபால் மஞ்சில் பொலி நெடு மதில் சூழ் குடதிசை மணிவாயில் புறம் வந்து உற்றார். அந்த வடக்கு வாசல் வழியாக பெருமானை தரிசனம் செய்வதற்கு உள்ளே செல்கிறார். அப்ப வீதியில என்ன பண்ணிட்டு வருகிறார்? அவர் வருகிற பொழுது
எல்லாரும் அவர்களை தொழுது வணங்கி அழைச்சும் போறாங்களாம். கல்வித்துறை பலவருமாமரை முதல் கரை கண்டு உடையவர் கடல் பேணும். அங்க இருக்கிற அந்தணர்கள்லாம் என்ன சொல்றாங்களாம், கல்வியில பெரிய ஆளுவர், வேதங்கள் படித்தவர்கள், திருமுறைகள் படித்தவர்கள், செந்தமிழ் பாடுகிறவர்கள் என்று எல்லோரும் அவரை வந்து வரவேற்று உள்ளாரே அழைத்து சொல்கிறாராம். புனல் கமழ் மாடே வாயிலின் வழிப்புக்கு எதிர் தொழுது அணை உற்றார். அங்கே போகின்ற பொழுது புனல் தண்ணி இருக்குதான், புனல்னா தண்ணி. அந்த தண்ணீர் வழியாக உள்ளே சென்று, ஆனா இப்போ இந்த மழைக்காலத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயில் இடுப்பு அளவு தண்ணி வந்தது, இடுப்பு அளவு தண்ணி வந்தது, எல்லாரும் பார்த்திருப்பாங்க வாசப்புல. அப்படி அந்த புனலை எதிர்த்து கொண்டு உள்ளே செல்கிறாராம் அப்பர் பெருமான். செல்வ குடி நிறை நல்வைப்பு இடை வளர் சிவமே நிலவிய திருவீதி. அந்த 4 மாட வீதியிலும் அரகர சிவசிவ என்று சொல்லிக்கொண்டு வீதியை வலம் வருகிறார்கள். அங்கே இருக்கின்ற பெருந்தகையர் பணிவுற்றே ஞாலம் திகழ் திருமறையின் பெருகு ஒளி நலமார் முனிவர்கள் துதியோடும் ஓலம் பெருகிய நிலை 7 கோபுரம் உற மெய்த்தொடு தொழுது உள்புக்கார். அந்த கோபுரத்தை வணங்கிட்டு உள்ளார போறாராம், கோபுரத்தை வணங்கிட்டு உள்ளார போறாராம். வளர் பொன் கணமணி திருமாளிகையினை வலம் வந்து, அங்கே நடராஜ பெருமானுடைய இருக்கின்ற பொன்வைந்த கூரை, பொன்மயமான மாளிகை, அதை வலம் வந்து அலமரும் வரை நில்லா அளவில் பெருகிய ஆர்வத்து இடை எழும் அன்பின் கடல் நிறை உடல் எங்கும் புலகச்செறி நிறை விரவ திருமலி பொன் கோபுரம் அது புகுவார் முன் கனவினில். பொன்னாலான கோபுரம், அதுக்குதான் பொன்னம்பலன்னு பேர், திரு அம்பலன்னு பேர். அந்த பொன் கோபுரத்தை வலம் வந்து பெருமானை தரிசனம் செய்கிறாராம். அவர் எப்படி இருக்காராம், கலலில் பொலிவிடம் உடையார் நடனவில் கனகம் பொது எதிர் கண் உற்றார். அங்கே இருக்கிற நடராஜ பெருமானை கண்களால பார்க்கிறாராம். அப்படி பார்க்கிற பொழுது அவருக்கு என்ன தெரியுதா, 5 பேரறிவும் கண்களே கொள்ள மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த 5 பொறிகளும் கண்ணிலே இருக்குதான். தேடும் பிரமனும் மாலும் தேவரும் முதலாம் யோனிகள் தெளிவொன்றாடும் கடல் புரி அமுத திருநடம் ஆற வகை தொழுது ஆர்க்கின்றார். அந்த பிரம்மனும் ஆளும் தேவரும் முனிவர்களும் 33 கோடி தேவர்களும் அந்த நடனத்தை கண்டு கழிக்கிறார்களாம். ஆற வகை தொழுது ஆர்கின்றார். எப்படி கும்பிடுறாங்களாம், கையும் தலைமிசை புனை அஞ்சலிப்ப, 2 கையும் கை மேல தலை மேல தூக்கிக்கிட்டு அஞ்சலி செய்கிறாங்களாம். கண்ணும் பொழிமழை ஒழியாமே, பெருமான பார்த்தோன்னு ஆனந்த வெள்ளம், ஆனந்த வெள்ளத்து திளைக்கும் அருள் பெற்றோர் என்று திருக்கோவையார் பகரும். அப்படி அந்த ஆனந்த கூத்து ஆடுகின்ற பெருமானை கண்களால் பார்த்து அப்படியே மழை பொழியறது மாரி பொழிதான். கண்ணும் பொழிமழை ஒழியாதே, இடைவிடாது தாரை தாரையாக
கண்களே இருந்து நீர் ஒழுகுதாம். பெய்யும் தகையன கரணங்களும் உடன் உருகும் பரிவினை பேறு எய்தும் மெய்யும் தரைமிசை விழும் இன்பு எழுது அருளும். மெய்யின்னா உடம்பு, உடம்பால நமஸ்காரம் பண்ணி எழுகிறாராம். ஐயன் திருநடம் எதிர்க்கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவு என்றாள். அந்த ஆனந்த கூத்தை பார்த்தோன்ன ஆர்வம் பெருகி போச்சு, அன்பு பெருகுது. அப்ப பெருமான் கேட்கிறாராம், தில்லை நடராஜ பெருமான் அப்பர் பெருமானை பார்த்து கேட்கிறார், என்னைக்கு வந்த ஐயா, எப்ப வந்த? ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை, கன்றிய காலனை காலார் கடிந்தான் அடியவர்காயும் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம் பெருமான் தன் திருக்குறிப்பே. என்னைக்கு வந்த, எப்ப வந்த, சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு நடராஜ பெருமான் கேட்கிறாராம். என்று வந்தாய் என்னும் மன்று ஆடும் அத்தன் திரு அருள் பொழியும் கருணையின் அருள் பெற்றிட வரும் ஆனந்தம் மைத்தன்மையினில். அந்த ஆனந்தம் மேலிட்டத்தினால பல பதிகங்கள் பாடுகிறாராம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் நடராஜ பெருமானுடைய உருவம். குனித்த புருவமும், அந்த கண் அப்படி புருவம் அப்படி சுருங்கி இருக்குதான். கொவ்வை செவ்வாயும், கொவ்வை பழம் போல அவருடைய வாய் இருக்குதான். அந்த கோவை பழம் போல இருக்கின்ற வாயில லேசா சிரிக்கிறாராம். குமின் சிரிப்பும், இந்த தண்ணியில மழைத்துளி படகுள்ள ஒரு குமிழ் வரும், நீர் குமிழ்னு பேர் அதுக்கு, அப்படி இருக்குதான் அவருடைய சிரிப்பு. குமின் சிரிப்பும் அவருடைய சடை, பனித்த சடையும், அவருடைய உடம்பு பவளமா செக்கச்சவேர்னு இருக்குதான். பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும், அந்த சகப்பான உடம்புல வெண்மையா நீர் பூசியிருக்காராம். பால் வெந்நீரும். அப்புறம் அவருடைய திருவடி தித்திக்குது. இனி தம்முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று பாடுகிறார். அவருடைய நடன கூத்தை பார்ப்பதற்காக இன்னொரு பிறவி வேணும்னு கேட்கிறாரு அப்பர் பெருமான். திருவிருத்தம் திருநேரிசை எல்லாம் பாடிக்கொண்டு வருகிற பொழுது, உன்னுடைய பக்தனாக நான் இருக்க மாட்டேன் என்று ஒரு இடத்துல சொல்லுகிறார். பத்தனாய் பாடமாட்டேன் என்று முன் எடுத்து அத்தா உன்னாடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. நான் உன்னுடைய பக்தன் அல்ல, பக்தனாவும் மாற முடியல என்னால. அப்பர் பெருமானே அப்படி சொன்னா நாமெல்லாம் எந்த மூளைக்கு? அப்பர் பெருமான் பல அற்புதங்கள் செய்தவர். கடல்ல கட்டி போட்டா மிதந்து வந்தார், நீற்றறையில வச்சா அதுலயும் நிமிர்ந்து வந்தார். யானையை விட்டு இடற சொன்னா யானை நமஸ்காரம் பண்ணி போயிடுது, அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுது. அவ்வளவு அற்புதம் செய்த பெருமான் பக்தன் இல்லைன்றார். பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன். இன்னைக்கு எத்தனையோ பேரு பக்தின்ற போர்வையில வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விபூதி நிறைய பூசியிருப்பான், உத்திராட்சம் பெருசு பெருசா போட்டிருப்பாங்க. எத்தனையோ பேர் நான் பக்தியா இருக்கேன், எத்தினால் பக்தி செய்கேன் என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார்.
என்னை நீ இகழ வேண்டாம். நான் இப்படி ஏமாத்துறேன்னு இன்னைக்கு பழிக்காதப்பா. இன்னைக்கு அதுதான் நிறையா இருக்குது. ஏமாத்துற வேலை தான் இன்னைக்கு நிறையா இருக்குது. என்ன பண்ணுறது? நான் இந்த சிதம்பரத்துக்கு எதுக்கு வந்தேன்? எத்தினால் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. உன்னுடைய நடனத்தை பார்ப்பதற்காக நான் வந்தேன். அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே என்று திருப்பதிகம் பாடுகிறார். இத்திரம் போற்றி நின்றே இன் தமிழ் மாலை பாடி கைத்திரு தொண்டு செய்யும் காதலின் பணிந்து போந்தார். வாயால பாடுவதை காட்டிலும் கைத்தொண்டு செய்யணுமா? கைத்திரு தொண்டு செய்யும் காதலின் பணிந்து போந்தார். ஒரு கோயிலுக்கு போனா அங்க இருக்கிற ஒரு புள்ளனாலும் பிடுங்கி போனான். வெறும் வேஷம் போட்டு கோயிலுக்கு போகக்கூடாது, வேடத்தாரியா இருக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துல அப்பர் பெருமான் சொல்லுகிறார். உழவார பணி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். கும்பிடும் தொழிலர் ஆகி பொன் தேரணி திருவீதி உள்ளும் கூடிய பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி பாடிய புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செய்வார். இந்த பாடுகின்ற வாய் புனித வாயாம். அப்படி பாடுகின்ற பொழுது திருக்குறுந்தொகை அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமி சென்று ஒரு திருக்குறுந்தொகை பாடுகிறார்கள். குறுந்தொகை பாடிவிட்டு உழவார பணி செய்கிறார்களாம் சிதம்பரத்தில். விருப்புருமேனி கண்ணீர் வெண்ணீற்று வண்டல்லாட எல்லாம் தரிசனம் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற திருத்தலமாக விளங்குகின்ற திருக்கழிப்பாலை தலத்துக்கு சென்று அங்கே ஒரு பதிகம் பாடுகிறார். நன்னினார் மன்னோர் வாழ சினவிடை ஏறும் முகந்து ஏறும் மணவாள நம்பிக்கடல் சென்று தாழ்ந்து வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால் என்று ஒரு பதிகம் பாடுகிறார்கள். அங்கே பதிகம் பாடிட்டு மீண்டும் சிதம்பரத்துக்கு வருகிறார் தில்லைக்கு. அந்த பெருமானுடைய ஆடலை பார்ப்பதற்காக, ஆனந்த கூத்தை பார்ப்பதற்காக மீண்டும் வருகிறார். திருக்கழிப்பாலையிலிருந்து நினைவு அறியார் தமை போற்றி நீடு திருப்புலியூரை நினைந்து மீழ்வார். அந்த புலியூர் சிற்றம்பலத்தை பார்க்க வேண்டும் என்று மீண்டும் வருகிறாராம். மீண்டும் வந்து மனை படப்பில் கடல் கொழுந்து வளை சொரியும் கழிப்பாலை, அந்த கழிப்பாலை பக்கத்துல கடல் ஓடுதான். அந்த கோயில் பக்கத்துல இது மாரி தண்ணி ஓடுதான், கடல் தண்ணி. அப்பர் பெருமான் வரலாற்றுல தண்ணி நிறையா வரும். அப்பர் பெருமான் வரலாற்றுல தீர்த்தம் நிறையா வரும். தீர்த்தனை சிவனை சிவலோகனை என்று தில்லையில் பாடுவார்கள். அப்படி திரும்பி கழிப்பாலை, கடலை ஒட்டி இருக்கின்ற கழிப்பாலையை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் புலியூர் வந்து சேர்கின்றார். நனைச்சினை மென் குளிர் ஞாழல் பொழில் வண்டு வழி கொண்டு நன்னு போதில். ஏன் மீண்டும் வந்தாருன்னா அவர் மனசு அந்த இடத்த விட்டு போலியா. அவருடைய மனசுல தில்லை நடராஜ பெருமான் குடிகொண்டிருக்கிறாராம். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை
தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று சொல்லுகிறார். பணக்கை மும்மதம் வேழம் உரித்தவன், யானையை உரித்தவன் சிவபெருமான். பணக்கை மும்மதம் வேழம் உரித்தவன், அவன் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ ஒரு மனதில் குடியிருப்பாங்களாம். நினைப்பவர் மனம் குடிக்கொண்டவன், அவன்தான் இந்த உலகத்தில் எல்லா வேடமும் தரிக்கின்றவன். அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை, தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. தினை எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு அரிசி பெருசு இருக்குமா? இல்லை ஒரு மிளகு பெருசு இருக்குமா? அந்த தினை எவ்வளவு சின்னதா இருக்குதோ அந்த பொழுது கூட உன்னை விட்டுட்டு பிரிய மாட்டான். தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று பாடுகிறார். நடராஜ பெருமானை பார்த்து தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று பாடுகிறார். அதுக்கப்புறம் பெரிய திருத்தாண்டகம் என்று ஒரு பதிகம் பாடுகிறார். பெருமானை யாரும் அறிய முடியாது. திருமாலும் நான்முகனும் தேட முடியாமல் இருந்தார்கள். அரியானை அந்தனர் தம் சிந்தையானை, அருமறையின் அகத்தானை, அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை. அவன் யாரும் அறிய முடியாது அரியானை, அவன்தான் தத்துவன். அணுவுக்கு அணுவாயிருப்பானா சிவபெருமான். அந்தனர்தம் சிந்தையானை, அந்தனர்னா தில்லையில் இருக்கிற அந்தனர்கள் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் அறிவு நிறையாக இருக்கிறதோ அறிவுடையோர் அந்தனர் என்று திருக்குறள் பகரும். அப்படி அந்தனர்தம் சிந்தையானை, அந்த அறிவுடையவர்களுடைய சிந்தனையில இருப்பானா இறைவன். அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை, தேனை பாலை திகழ் ஒளியை மரகதத்தை. இந்த இடத்துல அரியானின்றது கடைசியில பெரியானைங்கிறார். பெரியானை பெரும்பற்ற புலியூரானை. அப்படி ஒரு பெரிய திருத்தாண்டகம் பாடுகிறார்கள். அதன் பிறகு அப்படி தமிழ் மாலையெல்லாம் நிறைய பாடிவிட்டு பெரிய திருத்தாண்டகம், புக்க திருத்தாண்டகம் என்று பல பதிகங்கள்லாம் பாடி, தமிழ் மாலையெல்லாம் பாடி பணிந்து பின்னும் போற்றுவார். தம் செயலின் ஒழியாத திருப்பணியும் மறாது சாரும் நாளில். சிதம்பரத்தில் தில்லையில் இவ்வளவு வேலை செய்திருக்கார் அப்பர் பெருமான். அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு சீர்காழிப்பதிக்கு வருகிறார். கடல் உகத்தில் ஆழியின் மேல் மிதந்த திரு கழுமலத்தின் இருந்த செங்கன் விடை உகந்தார் திரு அருளால் வெப்பு அரையன் பாவை திருமுலைப்பாலோடும் கழுமலத்துக்கு வருகிறார். கழுமலம் என்றால் சீர்காழிக்கு ஒரு பெயர். அடைய நிறை சிவம் பெருகும் வளர் ஞானம் குழைத்து ஊட்ட அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்பார். அங்கே ஞானப்பால் உண்ட குழந்தை அந்த ஊர்ல இருக்குதான். சிவபெருமான் பால் கொடுக்க சொன்னோன்னு உமாதேவியார் அதுல ஞானத்தை குழைத்து ஊட்டின குழந்தை அங்க இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களாம். அடியாரெல்லாம் அப்பர் பெருமான். ஆழிவிடம் உண்டவரை அம்மை திருப்பால் அமுதம் உண்ட போது ஏழிசைவன் தமிழ் மாலைவன் எம்மான் காழி வரும் பெருந்தகையீர்
அப்பர் பெருமான் மாணிக்க வாசகரை பெருந்தகையர் என்று சொல்றார். கேட்டலுமே அதிசயமாம் காதல் கூற வழிவருவர் மலர்கழகள் வணங்குதற்கு மனம் எழுந்து விருப்பு வாய்ப்ப. அந்த குழந்தைய நான் பார்க்கணும். சீர்காழி பதிக்கு போய் ஞான குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பா இருக்காராம். அந்த குழந்தை தான் என்னை ஆட்கொண்டவன் இவன்தான் என்று சுட்டி காட்டுகிறார். தோருடைய செவியன் என்ற பதிகத்தில் பெம்மான் இவனன்றோ என்று சொல்லுகின்றார். அப்படி அந்த காழியில் இருக்கின்ற பெருந்தகையை பார்க்க வேண்டும் என்று சீர்காழிக்கு வருகிறார். அப்பொழுது அம்பலத்து உன்னாடுகின்ற கழல் வணங்கி அருள் முன் பெற்று மெய்ப்பிறவி பிணி ஒடுங்கும் திருவீதி புரண்டு வலம் கொண்டு போந்தேன். அப்படி சீர்காழிக்கு சென்று அங்கு ஒரு பதிகம் பாடுகிறார்கள். கார் கொண்ட மூடி கடல் கொண்ட ஞான்று நின் பாதமெல்லாம் நாலஞ்சு புள்ளினம் ஏந்தின என்பர் நளிர்மதியம் கால் கொண்டவன்கை சடை விரித்து ஆடும் கழுமலவர்க்கு ஆளன்றி மற்றும் உண்டோ அந்தன் ஆழி அகலிடமே என்று அப்பர் பெருமான் அங்கே பாடுகிறார் சீர்காழி. அப்படியே சிதம்பரத்தை விட்டு புறப்பட்டு ஒவ்வொரு தலங்களாக தரிசனம் செய்து கொண்டு அந்த கழுமலத்தினுடைய எல்லைக்கு செல்கிறார்கள். எழுது அரிய மலர் கையால் எடுத்து இறஞ்சி விடையின் மேல் வருவார் தமை அழுது அழைத்து கொண்டவர்தாம் அப்பரே என அவரும் அடியேன் என்றார். அழுது 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 ஞானம் பெற்ற குழந்தை ஞானசம்பந்தர். அந்த குழந்தை திருநாவுக்கரசரை பார்த்து அப்பாவான்னு கூப்பிடுதான். அழுது அழைத்து கொண்டவர் தாம் அப்பரே என அவரும். காழி பிள்ளை கூப்பிடுதான் அப்பான்னு, இவர் அடியேன்னு போறாராம். அப்பரே என அவரும் அடியேன் என்றார். எப்படி பாருங்க, ஒரு பெரியவங்களை பார்க்கிற பொழுது அடியேன் என்று சொல்லணும். அது குழந்தை தான், குழந்தையா இருந்தாலும் அது அப்பான்னு கூப்பிடுது, அப்பான்னு கூப்பிடுது. அப்ப இவர் என்ன சொல்லணும்? வா மகனேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை வாப்பா தம்பின்னு சொல்லணும், இல்லை வா மைந்தான்னு சொல்லணும். அடியேன்னு சொல்றாராம், அடியேன்னு சொல்ற. அப்பதான் அது பெருசு. அம்பிகை செம்பொன் கிண்ணத்து அமுது ஞானம் கொடுப்ப அழுகை தீர்த்த செம்பவளவாய் பிள்ளை திருநாவுக்கரசர் என சிறந்த கீர்த்தி எம் பெருமக்களும் இசைந்த கூட்டத்தில் நரநடியார் இன்பம் எய்தி உம்பர்களும் போற்றி செய்ப்ப சிவம் பெருகும் ஒளி நிறைத்தார் உலகம் எல்லாம். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சீர்காழியை வலம் வருகிறார்களாம். சீர்காழியை வலம் வருகிறார்கள். எப்படி இருக்குதான்? பிள்ளையார் கழல் வணங்க பெற்றேன் என்று அரசுவப்ப பெருகு ஞானம் வள்ளலார் வாகீசர் தமை வணங்க பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க உள்ள நிறை காதலினால் ஒருவர் ஒருவரில் கலந்த உண்மையோடும் வெள்ள நீர் திருத்தோணி வீற்றிருந்தார் கழல் வணங்கும் விருப்பின் மிக்கார். வெள்ள நீர் போதாம். அந்த தோணிபுரத்துல 4 பக்கமும் தண்ணி இருக்குதான். திருத்தோணிபுரம் என்ற சீர்காழி. அப்படி தண்ணி ஓடுகின்ற பொழுது அந்த கோயில் மேல நிக்குதான். அது வெள்ள நீர் திருத்தோணி வீற்றிருந்தார் கழல் வணங்கும் விருப்பின் மிக்கார். வாகீச பெருந்தகையும்
பெருகு ஞான வள்ளலாரும் ரெண்டு பேரும் அப்படி தோணிபுரத்தை தரிசனம் செய்து அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கு எல்லாம் அன்பு நெறி கடலாம் என ஓங்கும் பொருட்சமய முதல் செய்வ நெறித்தான் பெற்ற புண்ணிய கண் இரண்டு எனவும். எப்படி இருக்குது பாருங்க. அப்பர் பெருமான் ஞானசம்பந்தர் உள்ளத்துல போயிட்டாராம். ஞானசம்பந்தர் அப்பர் பெருமான் உள்ளத்துல போயிட்டாராம். ரெண்டு பேரும் கலந்துட்டாங்களாம். ரெண்டு பேரும் கலந்துட்டாங்க. உள்ள நிறை காதலினால் ஒருவரில் கலந்த உண்மை. இப்ப கணவன் மனைவி எப்படி உள்ளத்தோட ஒன்று சேருகிறார்களோ, ஒரு நண்பனிடம் எவ்வளவு அந்யோன்யமாக இருக்கிறார்களோ, ஒரு குழந்தை தாயிடம் எவ்வளவு அன்பு காட்டுகிறதோ, ஒரு கணவன் மனைவியிடம் எவ்வளவு அன்பு காட்டுகிறானோ, அந்த பாசத்தோட ரெண்டு பேரும் கலக்கிறாங்களாம். ஒருவரில் கலந்த உண்மையோடும் வெள்ள நீர் திருத்தோணி வீற்றிருந்தார் கழல் வணங்கும் விருப்பின் மிக்கார். எப்படி பாருங்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உள்ளார தரிசனத்துக்கு செய்கிறாங்களாம். அப்படி வருகின்ற பொழுது அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்றாங்களாம், அருட்பெருகு தனி கடலும் உலகு எல்லாம் அன்பு நெறி கடலும் ஓங்கு பொருள் சமய முதல் சைவ நெறித்தான் பெற்ற புண்ணிய கண் இரண்டு எனவும். ரெண்டு பேரும் வருகின்ற பொழுது நல்ல புண்ணியம் செய்த கண்ணுப்பா ரெண்டு பேரும். இப்போ ஒரு மகான் ஒரு ஊருக்கு வந்தார்னா என்ன சொல்லுவாங்க, இந்த ஊர் புண்ணியம் செய்த ஊர். அதனாலதான் ஒரு மகான் வரார், ஒரு சங்கராச்சாரியார் வரார், ஒரு ஆதீனங்கள் வருகிறது, தெய்வங்கள் வருகிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த ஊர் புண்ணியம் செய்த ஊர். அப்படி ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் சீர்காழியை சுத்துகிற பொழுது இரண்டு புண்ணிய கண் வந்தது என்று எல்லோரும் சொல்கிறார்களாம். பொருட்சமய முதல் செய்வ நெறித்தான் பெற்ற புண்ணிய கண் இரண்டு எனவும். இந்த ஊர் மட்டும் இல்ல, 14 லோகங்களும் புவனம் உய்ப்ப இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றான் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வாணர் கோயில் சேர்ந்தார் அன்றே. ரெண்டு பேருக்கு என்ன அடைமொழி போடுறாங்க பாருங்க. கலைஞான கன்று ஒன்று, அரசு ஒன்று. கலைஞான கன்றுன்னா ஞானசம்பந்தர், அரசுன்னா நாவுக்கரசர். ரெண்டு பேரும் சேர்ந்து பிரம்மபுரத்தில் இருக்கின்ற தோணியப்பரை ரெண்டு பேரும் சென்று தரிசனம் செய்கிறார்கள் என்று இந்த வாரத்தோடு நிறைத்து கொண்டு, தர்ஷன் டிவியை அனைத்து பெருமக்களும் கண்டு கழிக்க வேண்டும் என்று சொல்லி, அதில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உலகம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் முன்னிற்பதாக என்று சொல்லி இந்த வாரம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அப்பர் பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் சீர்காழியில் தரிசனம் செய்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம்.